இல்லை 2 குழந்தைக்கு, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தைக்கு 20,000 ரூபா கவர்மெண்ட்டு உங்களுக்கு மேரேஜ் பெனிஃபிட்டாக தராங்க. சரிங்க, அதெல்லாம் கூட எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு பசங்களுக்கு, அப்போ எங்களுக்கு வேறு என்ன பெனிஃபிட்ஸ் அதில் வரும் அப்படின்னா, உங்களுக்கு 60 வயசுக்கு மேலே பென்ஷன் தராங்க, ஓஏபி தராங்க. இந்த ஓஏபி வந்து எப்படி நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் 2 பேர் போட்டால் 2 பேர் வாங்க முடியுமா? கட்டாயம் வாங்கலாம். ஒரு வீட்டில் நீங்கள் 5 பேர் கார்டு போட்டிருந்தாலும் ஓஏபி அந்த 5 பேருமே வாங்கலாம். இந்த கட்டுமானத்தினுடைய இந்த கூலி தொழிலாளி கார்டுனுடைய பெனிஃபிட் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து இதில் வேறு என்ன வருது, வேறு என்ன திட்டம் வருது? உங்களுக்கு வீடு இல்லையா? வீடு இல்லாமல் வெறும் உங்களுக்கு வீடும் இல்லை, லேண்டு இல்லை, எதுவுமே இல்லாமல் நீங்கள் வாடகையில் மட்டும்தான் இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடம் கட்டி உங்களுக்கு வீடு தராங்க. சரி, எங்களுக்கு இடம் இருக்குது ஆனால் வீடு கட்ட முடியுமா? அது கட்டுறதுக்கு 4 லட்ச ரூபா உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க, கட்டுமான தொழிலிருந்து இந்த லேபர் கார்டு மூலமாக. சரிங்க, இதெல்லாம் கூட எல்லாம் இருக்குது, எனக்கு வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ எனக்கு வேறு என்ன வரும்? 8 லட்ச ரூபா உங்களுக்கு இன்சூரன்ஸு கிடைக்கும். உங்களுக்கு வந்து பணி செய்யும் போதோ இல்லை பணியின் போது உங்களுக்கு அடிப்படுது, இல்லை நீங்கள் அங்கே பணியின் போது மரணிக்கிறீங்க அப்படின்னா அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 8 லட்ச ரூபா வரும். உங்கள் அடியின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. எப்படி நான் எஜுகேஷன் பெனிஃபிட் வாங்க முடியுமா? வாங்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? இது நிறைய பேருடைய கேள்வி. இப்போ வந்து நீங்கள் அந்த கார்டு வச்சுருப்போம், ஆனால் அதனுடைய பயன் என்னான்னு தெரியாது. நாங்கள் அது எப்படி வாங்குறதுன்னு தெரியாது. கார்டு வச்சுன்னுக்கிற எல்லாருமே, இப்போ உங்கள் குழந்தை படிக்குது, இப்போ வந்து 10th ஒரு பெண் குழந்தை படிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை படிக்குதுன்னா அந்த ஸ்கூலில் ஒரு போனோஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கணும், படிக்கிறாங்கன்னு ஒரு சான்று வாங்கணும். அதை வாங்கி அதோடு சேர்த்து உங்கள் கட்டுமான கார்டு, உங்கள் பேங்க் புக்கு, பேங்க் லாஸ்ட் என்ட்ரி போட்டு பேங்க் புக்கு, ரேஷன் கார்டு, ஆதாரு, உங்கள் குழந்தைகளுடைய ஆதார் இதெல்லாம் இணைச்சி கொண்டு வந்து நீங்கள் அந்த தொழிலாளர் நல சங்கத்தில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து ஆன்லைனில் ஏற்றி விடுவாங்க. ஆன்லைனில் ஏற்றினா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இந்த பணம் வரும். இந்த காசை வந்து நீங்கள் இப்படி தான் வாங்கணும், இப்படி தான் நீங்கள் பயன்படுத்திக்கணும். நீங்கள் கார்டை போட்டு நீங்களே வச்சுருந்தா அது என்னென்ன நலத்திட்டம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. தொழில் சங்கத்தில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த எல்லா கூலி தொழிலாளியும் தகுதியானவங்க தான். நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாபில் இல்லாத அனைவரும் தகுதியானவர்கள் தான் இந்த கார்டு போட, லேபர் கார்டு போட. இதில் 2 வகையான அமைப்புகள் இருக்குது. ஒன்று கட்டுமானம், இன்னொன்று அமைப்புச்சாரா. இந்த அமைப்புச்சாராவோட வந்து யார் யார் அடங்குவங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரும் இதில் அடங்குவங்க. அவங்களும் கூலி தொழிலாளியில் தான் வர்றாங்க. அதனால் அவங்களுக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய பேர் நினச்சினுக்கிறது என்னென்னா கட்டுமான கார்டுனா மேஸ்திரிங்க மட்டும்தான், அவங்க மட்டும்தான் இதை பயனடைவாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கார்டு இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு இதனுடைய தெளிவு இல்லை. அந்த அமைப்பு சாரான்றதில் என்னென்ன வருதுன்னா அந்த துணி கடை, ஜவுளி கடை, தெருவோர ஜவுளி, அந்த தெருவோட பெட்டி கடைங்க, காய் கடைங்க, வியாபாரிங்க, டெய்லரு, நெசவாளர்கள், இந்த மாதிரி பியூட்டிஷியனு, முடி திருத்துவர், அயன் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நிறைய தொழில்கள் வந்து இந்த அமைப்பு சாராவில் அடங்குது. அதனால் இது எல்லாமே நமக்கு இதுலேயும் நம்ம கார்டு போட்டு குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் பெனிஃபிட் அனுபவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கல்வித்தொகை அனுபவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்சூரன்ஸ் வரும், நமக்கு டெத்து